Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. இன்றைக்கி ஒரு புது டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கான மசாலாவை நான் முதல்ல தயார் பண்ணிக்கிறேன். மசாலா மீன்ஸ் வெஜிடபிள் ஸ்டஃபிங், மிக்ஸ்டு வெஜிடபிள் ஸ்டஃபிங். அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ராகியோட பிரெட் பேக்கெட் கிடைக்கிறது, ராகி பிரெட் கிடைக்கிறது. இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த ராகி பிரெட்டை வச்சு நான் ஒரு பிரெட் குழிப்பணியாரம் பண்ண போகிறேன். பிரெட் ஸ்டஃப்டு வித் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், அது குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் மசாலா எப்படி பண்ணுறோங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் முதல்ல சொல்லிடுறேன். வெங்காயம் ஒரு 2 எடுத்துகிட்டு இருக்கேன், பெரிய வெங்காயம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் இது முட்டைக்கோஸ். அப்புறம் இதில் கேப்சிகமும் ஒரு 3 க்ரீன் சில்லியும் இந்த மாதிரி நல்லா பொடிசாக அது இது பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன், க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் கேரட்டு துருவி எடுத்துகிட்டு இருக்கேன், உருளைக்கிழங்கு துருவி எடுத்துகிட்டு இருக்கேன், பட்டாணி, பச்சை பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். டொமேட்டோ ஒரு 4 டொமேட்டோ, 4 டொமேட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ போடும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு க்ரீன் சில்லி ஒரு 3 போட்டிருக்கேன். அதனால் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எங்கள் ஆத்தில் காரம் நல்லா சாப்பிடுவா, அதனால தான். நீங்கள் வேணால் கூட குறைச்சி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கிச்சன் கிங் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், பாவ்பாஜி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். அப்புறம் ஜீரகம் தாளிச்சிருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சப்புறம் நம்ம வெங்காயம், ஆனியன் போடுறோம். இப்போ வெங்காயம் போட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டிக்கிறோம். லைட்டாக நல்லா அதை துருவி போட்டுட்டேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் போது கார்லிக் வேண்டான்றவங்க, சாப்பிடாதவங்க போட்டுக்க வேண்டாம், ஆப்ஷனல் தான். ஜிஞ்சர், இஞ்சி கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுட்டா அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா துருவி வச்சுருக்கேன், சூப்பராக துருவி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு பெரட்டிக்கலாம். அப்புறம் இந்த மொத்த காய்கறிகளுக்கு வேணுங்கிற அளவுக்கு, எல்லா காய்கறிகளுக்கும் வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம முதல்ல உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் முட்டைக்கோஸ், தக்காளி, வெங்காயம், ஜிஞ்சர், கார்லிக் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக மசாலாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு நான் போட்டுட்டேன். இது எதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம்? பிரெட்டில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சால்ட் இருக்கும், அதனால நம்ம இதுக்கு ஒன்றும் சால்ட்லாம் தேவையில்லை. இதை போட்டு இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம குழிப்பணியாரத்தில் வச்சு பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ராகியோட பிரெட் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே, நாட் ஓன்லி சுகர் பேஷண்ட்ஸு, அதுக்காக சுகர் பேஷண்ட் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது, ரொம்ப ஹெல்தி. இதில் முக்கியமான ஒரு ஐட்டம் நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு. இதில் இந்த பனீரையும் துருவி போட போகிறேன். இது ஹை ப்ரோட்டீன் லோ ஃபேட் பனீர். நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸில் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பனீர் கிடைக்கிறது ஹை ப்ரோட்டீன் லோ ஃபேட் தான். இது ரொம்ப லோ ஃபேட் பனீர் எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த பனீரை நல்லா துருவி கடைசியாக போட்டு இறக்கும்போது தான் கடைசியாக போட போகிறோம். ஸோ முதல்ல இந்த மசாலாக்கான காய்கறிகள்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இதை போட போகிறோம், பனீரை போட போகிறோம். இப்போ நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு வதங்கி எடுத்து இப்போ இதில் நான் கேப்சிகமும் முட்டைக்கோஸும் போட போகிறேன். முதல்ல லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் முதல்ல போட்டுடணும். அது லைட்டாக ஒரு வதக்கினதுக்கப்புறம் நம்ம மீதி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலாம். ரிச் வெஜிடபிள், இதில் ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இந்த மசாலா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே தொட்டுக்க கூட செஞ்சுக்கலாம். நாட் ஒன்லி
இது வந்து ஸ்டஃப் பண்ணுற மசாலா மட்டும் இல்லை, இது வந்து இதை வச்சு நீங்கள் மோமோஸ் பண்ணலாம், இதை வச்சு நீங்கள் வந்து தோசை இட்லி இல்லை நார்மலாகவே தொட்டுக்கிறதுக்கு கூட சாத்துக்கு அப்புறம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு இந்த மசாலா பண்ணால் ரொம்ப நல்ல ரிச் வெஜிடபிள்ஸ், ஆல் வெஜிடபிள்ஸ் இருக்குது இதில். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தி இது. இப்போ இதோட கலரும் கொஞ்சம் மாறிடுது, உப்பு போட்டதுனால லைட்டாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த வேக வைக்கிறதுக்கு தண்ணியே விட வேண்டாம், டொமேட்டோவை வேற நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற தண்ணியே போரும். இப்போ நம்ம வரிசையாக நான் போட போகிறேன். வெங்காயம், பூண்டு, ஜிஞ்சர், அப்புறம் வந்து கேப்சிகம், முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போடுறேன், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். இந்த வீடியோவில் நான் வந்து மசாலாவும் பண்ணி குழிப்பணியாரமும் பண்ண போகிறேன். ரெண்டும் சேர்த்து பண்ணுறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் திஸ் இஸ் அ வெரி டேஸ்டி ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் எல்லாமும் நடுப்புற நான் கொடுத்துருப்பேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இதில் கார்ன், ஸ்வீட் கார்ன் அண்ட் பட்டாணி போடுறேன். அப்புறம் கேரட் துருவி வச்சுருக்கோம், நல்லா பொடிசாக துருவி வச்சுருக்கேன் பாருங்கள், அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகும் அதனால. அப்புறம் உருளைக்கிழங்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பை நான் போட்டுட்டேன். வெங்காயம் போடும்போதே, வெங்காயத்தை வதக்கும் போதே போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் உப்பு, இது எல்லாத்துக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ், நான் வந்து 2 கேரட் நறுக்கி வச்சுட்டுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் கேரட்டு, ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி பட்டாணி, பச்சை பட்டாணி, ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் இருந்ததுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் ஊற்ற போகிறோம். இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இது வரைக்கும் பாருங்கள், நான் துளி கூட தண்ணி விடலை. இப்போ இந்த தக்காளியை இதில் விட போகிறேன். 3 பெரிய தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 4 கூட எடுத்துக்கலாம். இது வந்து நாட்டு தக்காளிங்கிறதுனால நல்ல புளிப்பு இருக்கும். இப்போ நான் அதை தண்ணியே விடாமல் தான் இந்த காய்கறியை வேக வைக்க போகிறேன். பிகாஸ் இந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸே உங்களுக்கு போரும். நம்ம உப்பு போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி வேற விட்டுருக்கு. இது நல்லா துருவிட்டதுனால காய்கறிகள்லாம் சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு அடி பிடிக்கும் போல் இருந்ததுன்னா வேணால் காய்கறி நீங்கள் யூஸ் பண்ணுற கடாயை பொறுத்து, நான் வந்து இந்த எவர்சில்வர் கடாயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அடி பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேணால் விட்டுக்கங்க. அதாவது தக்காளியில் ஜூஸ் ஜாஸ்தி இல்லைன்னா தண்ணி விட்டுக்கங்க. இந்த தக்காளி நாட்டு தக்காளிங்கிறதுனால நல்ல ஜூஸ் இருக்கிறதுனால நான் இந்த தக்காளியிலேயே வச்சு இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேக வச்சேன். நடுப்புற ஒரு 2 தடவை வந்து நல்லா கிளறிட்டேன் பாருங்கள். துளி கூட நான் தண்ணி விடலை. அந்த தக்காளியில் இருந்த தண்ணி, டொமேட்டோவில் இருந்த தண்ணி, அப்புறம் அந்த உப்பு போட்டது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்தெடுத்து நல்லா வாசனை அடிக்கிறது கமகமன்னு. அந்த இது வேகிற நேரத்தில், இந்த 5 மினிட்ஸ் வேகிற நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த பனீரை நல்லா துருவி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாம் நம்ம லாஸ்ட்டாக இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் போட வேண்டியது. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம போட வேண்டியது இதுதான். இது போட்டாக்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து பாவ் பாஜி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இதுதான் இந்த பாவ் பாஜி மசாலா எவரெஸ்டோடது. அது மாதிரி கிச்சன் கிங் மசாலா இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது 2மே போட்டாலே போதும். நீங்கள் கரம் மசாலாலாம் போட தேவை கிடையாது.
சப்போஸ் உங்ககிட்ட கிச்சன் கிங் மசாலா பாவ்பாஜி மசாலா இல்லை, எங்ககிட்ட இல்லை, நான் வாங்கி வச்சுக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்போது கரம் மசாலா போட்டுக்கலாம். இல்லையா ஒன்றுமே இல்லை, எங்கள் வீட்டில் மசாலாலாம் இல்லை, நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னீங்கன்னா சாம்பார் பவுடர் இருக்கும் உங்ககிட்ட கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும். ஸோ அது ஒரு ஸ்பூன், நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியை கூட போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம், அது நம்மளுக்கு சாப்பிட்றத பொறுத்து. நீங்கள் மசாலா சாப்பிட மாட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகா அப்படி போட்டு கூட பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் மசாலா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு நான் வந்து இந்த மசாலா பொடிக்கு பதிலாக நான் வந்து தனியாக பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து நான் குழம்பு மிளகா அப்படி போட்டு தான் பண்ணுவேன். குழம்பு மிளகா அப்படி போட்டு பண்ணாலும் அந்த வாசனை அதில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கொத்தமல்லி மிளகா வத்தல் எல்லாமே இருக்கிறதுனால அது ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நல்லா கலந்தாச்சு. இப்போது இதில் பனீரை கொட்டுறேன். பனீரும் பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி மாதிரியே தான் துருவியிருக்கேன். காய்கறியை நீளமாக மெலீஸாக துருவியிருந்தேன். இந்த கேரட்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த பனீரையும் துருவியிருக்கேன். பனீர் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிச்சாக, உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. நார்மல் பனீர் வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் பனீரில் உங்களுக்கு ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால நார்மலி பனீரில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் ரிச். பனீர்னாலே ப்ரோட்டீன் ரிச் தான். இதில் வந்து ஃபுல் க்ரீம் உள்ள பனீர்னாக்கா உங்களுக்கு ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஃபேட் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தாக்க இந்த மாதிரி லோ ஃபேட் பனீர் கிடைக்கிறது. நான் இதனுடைய லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், வாங்கிக்கலாம். நீங்கள் கடைகளில் கிடைக்கிறதுக்கு நார்மலாகவே கடைகள்லையுமே இப்போல்லாம் மால்ஸ்லலாம் நிறைய கிடைக்கிறது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ மேலே கொத்தமல்லி தழை போட போகிறோம். போட்டுட்டு கொஞ்சம் நாழி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இது வரைக்குமே நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயே செலவில்லை. ஒரு குட் ரிச் வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஸ்டஃபிங். இது நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இதனுடைய கண்டினியூவாக இதை கொஞ்சம் நாள் வச்சிடுறோம். ரெஸ்ட் பண்ணால் தான் இது வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கும், ஊறிக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் கெட்டியும் ஆயிக்கும். இது கொஞ்சம் நல்லாவே கெட்டியும் ஆயிடுத்து. இது இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் பண்ணிங்கன்னாக்க நல்லா கெட்டியும் ஆயிக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை வச்சு எப்படி குழி பண்ணி ஆரம்பிட்டுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கண்டினியூஸாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. வெரி டேஸ்டி, ஹெல்தி. அந்த குழி பணியாரம் ராகியில் பண்ணுறது, ராகி பிரெட்டில் பண்ணுற குழி பணியாரம். இதை வச்சு நான் எப்படி பண்ண போகிறேங்கிறத கண்டிப்பாக கண்டினியூஸாக பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி எலுமிச்சம்பழம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் புழிங்க. சூடோட புழிஞ்சா கசப்பாயிடும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம குழி பணியாரம் பண்ணலாம். இது நல்லா ஆறிடுத்து. இதில் ஒரு மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு, எலுமிச்சம்பழம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா புழிஞ்சிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அதனால தான் இதை புழிஞ்சு நம்ம இப்போ கிளறி வைக்கிறோம். அடுத்தது குழிப்பணியாரத்துக்கு இது நல்லா கிளறிக்கலாம். அப்புறம் இது இப்போ குழிப்பணியாரத்துக்கு நான் குழிப்பணியார கல்லில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த ராகியோட ப்ரெட் எடுத்து இதனுடைய ஓரத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ராகி ப்ரெட்டுன்னு இல்லை, ராகி ப்ரெட்டு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே செமையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களெலாம் தாராளமாக சாப்பிடலாம். இதில் எல்லாம் வெஜிடபிள்ஸ் வேறு இருக்குது, அதனால கண்டிப்பாக கொடுக்கலாம் அவங்களுக்குலாம். ஸோ இப்போ வந்து இது ஓரத்தெல்லாம் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அடுக்கில் நான் வந்து ஒரு வெந்நீர், கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டர், ஜாஸ்தி சூடு இல்லை, கொஞ்சம் லைட்டு மிதமான கை பொறுக்கிற சூடு, அந்த வார்ம் வாட்டரில் இதை வந்து டிப் பண்ணி நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுப்புற இந்த மசாலாவை வச்சு இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது குழிப்பணியாரத்துக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் அதுலேயே டிஸ்கிரிப்ஷனில் தனியாக எழுதுகிறேன். இதில் வந்து அந்த ப்ரெட்டு குழிப்பணியாரத்துக்கு வேணுங்கிறது ப்ரெட்டு, ஸ்டஃபிங்க்கு தனியாக சொல்லியாச்சு. ஸோ குழிப்பணியாரத்துக்கு ப்ரெட்டு, எனி ப்ரெட். நான் ரெஃபர் பண்ணுறது ராகி ப்ரெட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இல்லைனாலும் அட்லீஸ்ட் வீட் ப்ரெட்டாவது யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் ப்ரெட்டை விட இது ரொம்ப நல்லது. இதில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன்.
இது மேலே வந்து இது பண்ணுறதுக்கு பைண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கார்ன்ஃப்ளோர், பிரெட் க்ரம்ஸும் கார்ன்ஃப்ளோரும், அந்த கார்ன்ஃப்ளோருக்கு ஏற்ற அளவுக்கு துளியோடு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன் இதில். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம குழிப்பணியார கல்லில் போட்டு எடுப்போம். அதுதான். நீங்கள் உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருங்க. இப்போ இந்த ப்ரெட்டை இது பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரெட்டை வந்து டிப் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நடுப்புற ஸ்டஃபிங் வச்சு குழிப்பணியாரத்தில் போடணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டை, இந்த ராகி ப்ரெட்டை இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குழிப்பணியார கல் சைஸுக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து இது ஃபுல்லாக வச்சா குழிப்பணியார சைஸுக்கு வராது, பெருசாகிடும். அதனால் இதை வந்து மாதிரி பாதியாக கட் பண்ணி இப்போ இந்த வார்ம் வாட்டர் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த வார்ம் வாட்டரில் அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கணும், அதில் வந்து இப்படி லைட்டாக டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிடணும். நல்லா ஃபுல்லாக புழிஞ்சு இது ஒன்றுமே இல்லாமல் இப்படி சாஃப்டாகிடும். பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இதுமாரி சாஃப்டாக எடுத்து இப்போ நம்ம வந்து நம்ம குழக்கட்டைக்கு பூர்ணம் வைக்கிற மாதிரி தான் இதை நல்லா இப்படி இது பண்ணிட்டு குழி பண்ணிட்டு இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டஃபிங் மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணுறோம். கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. குழிப்பணியார கல் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அது நல்லா மூடிக்கிறோம். இப்படி நல்லா குழக்கட்டை பிடிக்கிற மாதிரி இப்படி நல்லா ஸ்டஃப் ஆகிடுது பாருங்கள், சூப்பராக தெரியறதா. இது நல்லா வந்து இந்த மசாலா இப்போ ஸ்டஃப் ஆகிடுது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்ம பிரெட் க்ரம்ஸையும் கார்ன்ஃப்ளோரு ஒரு துளியோண்டு இந்த கார்ன்ஃப்ளோருக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு கார்ன்ஃப்ளோரு இது இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ரவை யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரவை யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் இல்லைன்னா அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரத்தெல்லாமும் கட் பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வார்ம் வாட்டர், இது கை பொறுக்கிற சூடில் ரொம்ப கொதிக்கிற வெந்நீராகவும் இருக்கக்கூடாது, பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, வார்ம் வாட்டராக இருக்கணும். இப்படி பாருங்கள், நல்லா இப்படி புழிஞ்சிட்டு நல்லா இப்படி நம்ம குழக்கட்டைக்கு மாவு இது பண்ணுற மாதிரி குழிச்சு வச்சுக்கணும். இப்போ இதில் நான் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். உங்கள் குழிப்பணியார கல் என்ன சைஸ்க்கு இருக்கோ அந்த சைஸ்க்கு தான், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா அது உங்களுக்கு இதாக இருக்கும், வெளியிலலாம் வரும். அதனால் இதை வந்து குழக்கட்டை பிடிக்கிற மாதிரி இப்படி இதை வந்து இந்த பிரெட் க்ரம்ஸு, கார்ன்ஃப்ளோர் இதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் குழிப்பணியாரத்தில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ஆயிலில் வேணாலும் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நான் இவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி குழிப்பணியாரம் இதில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போது இந்த குழிப்பணியாரத்தில் தான் நான் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து இப்போ குழிப்பணியார இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இப்படி போட்டு நம்ம நீங்கள் எண்ணெய் நிறைய சாப்பிட்றவங்க, எனக்கு ஒன்றும் எண்ணெயினால பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக ஸ்டஃப் பண்ணி மசாலாவை ஸ்டஃப் பண்ணி நீங்கள் எப்போ டைம் கிடைக்கிறதோ மாதிரி ஸ்டஃப் பண்ணி மேலே வந்து இந்த பிரெட் க்ரம்ஸையும்
இந்த கார்ன்ஃப்ளோரையும் இது பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எப்போ உங்களுக்கு ஒழியிறதோ அப்போ பண்ணி வச்சுட்டுருங்க. இது கொஞ்சம் வேலை ஜாஸ்திங்கிறதுனால எப்போ உங்களுக்கு முடியிறதோ அப்போ பண்ணி வச்சுட்டுருங்க. அப்புறமா நீங்கள் பசங்க கேட்கும்போது அதை எடுத்து ஃப்ரை பண்ணியோ இல்லை இந்த மாதிரி குழிப்பணியாரத்தில் வச்சு இந்த மாதிரி மூடி கொஞ்சம் நாளை மூடி வைக்கிறோம். மூடி வச்சு திருப்பி போட்டு நல்லா 4 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் ஓகேன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாம். நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நம்ம ஃப்ரோசன் பொரிக்கிறதெல்லாம் கிடைக்கிறது பார்த்தீங்களா அந்த மெக்கில், அது மாதிரி தான் இதுவும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இன்னும் ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். எப்போ பசங்க கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் இதை பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 minutes ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி இந்த ப்ரெட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் வேகத்துக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு அது மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும், கிறிஸ்பாக வரும். அதனால தான் திருப்பி விடுறோம். 4 பக்கமும் அது மாதிரி 4 சைடும் திருப்பி விடுறோம். நிதானமாக உடையாதைக்கு மெதுவாக திருப்பணும். செம்ம டேஸ்டி ஹெல்தி ரெசிபி இது. இது இன்னொரு மெத்தடில் பண்ணுறதும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மசாலா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி மசாலா. இதில் இந்த மாதிரி ப்ரெட்டில் வச்சும் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இட்லி மாவு இருந்ததுன்னா இல்லை தோசை மாவு இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி குழிப்பணியாரம் பண்ணி கொடுக்கலாம். இந்த மசாலாவை வச்சு இந்த உங்களுக்கு இந்த மசாலா பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் குழிப்பணியாரம் இட்லி மாவுலையும் பண்ணி கொடுக்கலாம். இதுனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி வச்சுடலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ பண்ணி வச்சுடலாம். பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இட்லி மாவு தோசை மாவுன்னா இந்த மாதிரி மசாலா பண்ணி வச்சுட்டு மாவு இருந்ததுன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து பெரியவங்களுக்கு ப்ரெட்டு பிடிக்காது. அவங்களுக்கு வந்து நீங்கள் இட்லி மாவு ஊற்றி அதில் நடுப்புற இதை ஸ்டஃப் பண்ணி அதையும் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோலேயே பாருங்கள். இது நல்லா கோல்டன் கலர் வந்துடணும். அப்படி நல்லா ஃப்ரை ஆகி 4 பக்கமும் ஃப்ரை ஆகிட்டு நான் உங்களுக்கு தட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மேலேருந்து செம்ம க்ரன்ச்சியாக வந்திருக்கு. ஓகேங்களா, சத்தம் கேட்குது. உள்ளே ரொம்ப சாஃப்டாக ஸ்டஃப்டாக ஃபுல் வெஜிடபிள்ஸ், ஆல் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், ஸ்டஃப்டு பிரெட் குழிப்பணியாரம் ரெடி. எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். செம டேஸ்டி, வெரி வெரி ஹெல்தி. இப்போ ஹாலிடேயில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்ணி கொடுங்க எல்லாரும். இந்த மசாலா வச்சே நான் வந்து இட்லி மாவில் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோலேயே போடுறேன் பாருங்கள். அது ரொம்ப ஈஸி, அது ஒன்றுமே இல்லை. மாவு ஊற்றி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி. இது நீங்கள் மசாலா பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மிக்ஸ்டு வெஜிடபிள் மசாலா பிரெட் குழிப்பணியாரம், அதுவும் ஸ்பெஷலி ராகி பிரெட் குழிப்பணியாரம் ரெடி ஃபார் ஈட்டிங். வெரி வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி. இப்போது இதே மசாலாவை இதில் எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இருக்குது. கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், அப்புறம் முட்டைக்கோஸ், கார்ன், பட்டாணி, ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர், கார்லிக் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்டஃப்பை வச்சு நம்ம இந்த ப்ரெட்டில் வச்சு பண்ணினோம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று இதிலேயே பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இருக்குது என்கிட்ட. இப்போ இந்த இட்லி மாவில் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். குழிப்பணியாரத்தில் கொஞ்சம் முன்னாடி எண்ணெய் தடவிண்டாச்சு, எண்ணெய் ஊற்றிண்டாச்சு அதில் கொஞ்சோண்டு. இப்போது இதில் பாதி தான் ஊற்றணும்.
குழி பணியாரக்கல் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறேன். ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பனீர் இருக்குது, அதில் லோ ஃபேட் ஹை ப்ரோட்டீன் பனீர் இருக்குது. ஸோ வெரி ஹெல்த்தியாக இதை வந்து இட்லி மாவுலையும் பண்ணலாம். உங்கள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா, இல்லை ப்ரெட்டு பிடிக்கல அப்படின்னு இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி இட்லி மாவு இல்லை தோசை மாவில் நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், மாவு போட்டுட்டு ஹாஃப் மாவு போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன சின்ன ஹாஃப் டீஸ்பூன் பாருங்கள் இந்த மசாலாவை போடுறேன். அதுலேயும் போட்டுட்டு மறுபடியும் இந்த மாவை எடுத்துட்டு கொஞ்சமாக அது மேலே அதை மூடுறோம். அதனால தான் நான் வந்து போடும்போதே உங்களுக்கு ஹாஃப் தான் போட்டேன். ஜஸ்ட்டு இதை கவர் பண்ணுறோம், அவ்வளோதான். மசாலா குழி பணியாரம், மிக்ஸ்டு வெஜிடபிள் பனீர் மசாலா குழி பணியாரம். இதை வந்து கொஞ்சம் நம்ம மேலே ஸ்டஃப் பண்ணிட்டோம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடுறோம். 1 செகண்ட் மூடி வச்சுட்டு அப்புறமா திருப்பி போடணும். ஏன்னா மாவு இல்லையா, மேல் பக்கமும் நல்லா வெந்து இருந்ததுனா தான் இந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மூடி வைக்கிறேன் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், மேல் பக்கமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மூடி வச்சாக்க நல்லா மேல் பக்கமும் சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இதை திருப்பி போடுறோம். மேல் பக்கம் மூடி எதுக்கு வேக வைக்கிறோன்னா அப்போ தான் வந்து இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மாவு வந்து மேலே வேகாமல் இருந்ததுன்னா கொலன்னு அதை திருப்பி போட முடியாது. அதனால தான் நம்ம மேலே மூடி வச்சு ஒரு வாட்டி வேக வைக்கிறோம். இப்போ அதை வச்சாச்சு, திருப்பி போட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு தோசை மாவு எதாக இருந்தாலும் இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி இதில் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், சாரி மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் இதில் வந்து நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலா ஸ்டஃப் மசாலா பண்ணியிருக்கேன், அப்புறம் குழி பணியாரம் 2 வெரைட்டி பண்ணி காமிச்சிருக்கேன். இது இந்த மாதிரி ப்ரெட்டில் பண்ணுறது, இது வந்து மாவில் பண்ணுறது. ஸோ 2 வெரைட்டிஸ் குழி பணியாரமும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். இந்த ஹாலிடேயில் நல்லா பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, see you in the next video. Bye bye. Thank you for watching. அடுத்தது நாங்கள் தரிசனம் பண்ண டெம்பிள் டூர்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.